பொதுத்தமிழ் பாடப்பகுதியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போறோம். யூனிட் 7. அதாவது பள்ளி பாடப்புத்தகத்துல இருந்து மட்டுமே கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிலபஸ்ல. அதுல மொத்தமா அந்த யூனிட் 7ல இருந்து 15 வினாக்கள் வரும். சரிங்களா? நம்ம இந்த டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். ஓல்டு புக்கு, நியூ புக்கு ஃபுல்லா எல்லாம் சேர்த்து மொத்தமா 150 வினாக்களுக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போறோம். டெஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளை ஃபாலோ பண்ணா பார்த்துட்டு இருக்கோம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒருவன் தன் மனதில் எத்தகையவனாக இருக்க வேண்டும் என்பதே முதன்மையான அறமாகும் என திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். முதல் கொஸ்டினே திருக்குறள் எடுத்திருக்கோம். ஒருவர் தன்னோட மனசுல எத்தகையவனாக இருக்க வேண்டும் என்பதே முதன்மையான அறம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. என்னது? ஆப்ஷன் சி, குற்றம் இல்லாதவனாக இருப்பதே முதன்மையான மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த இரண்டாவது வினா, மனைக்கு விளக்கம் மடவார் என்று பாடியவர். மனைக்கு விளக்கம் மடவார் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்மணிக்கடிகை எழுதினவர். ஒன்றாகு முன்றிலோ இல் என்பதில் முன்றில் என்பதன் பொருள் யாது? ஒன்றாகு முன்றிலோ இல் என்பதில் முன்றில் என்பதன் பொருள். இது அப்படியே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முன்றில் அப்படின்னா திண்ணை வீடு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். இக்குறளில் மாசு என்பதன் பொருள் யாது? இக்குறளில் மாசு என்பதன் பொருள். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வு. மாசு அப்படின்னா குற்றம். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என கூறும் நூல் எது? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல கேட்டிருக்காங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என கூறும் நூல். இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதஞ்சந்தனார். திரிகடுகம் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? திரிகடுகம் நூலில் இருக்கக்கூடிய வெண்பாக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல டைம் தேர்வுல கேட்கப்பட்டது. 100 வெண்பாக்கள். திரிகடகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதனா. ஏலாதி நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஏலாதியோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா கனி மேதாவியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். அதாவது ஏலாதியில ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கொல்லாமை முதலான அறங்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியார் தான். அதே மாதிரி கொல்லாமை முதலான அந்த அறங்களை எந்த நூல்ல வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏலாதி. சிறுபஞ்ச மூலம் என்பதில் உள்ள 5 சிறிய வேர்களில் இடம்பெறாதது எது? சிறுபஞ்ச மூலம் நூல்ல இருக்கக்கூடிய 5 சிறிய வேர்களில் இடம்பெறாதது. திப்பிலி. அறவுரை கோவை என வழங்கப்படும் நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல கேட்கப்பட்டது. அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சி. செயற்பாலது ஓரும் அரணே இந்த தொடரில் செயற்பாலது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? திருக்குறள் கேட்டிருக்கோம். செயற்பாலது ஓரும் அரணே இந்த தொடரில் செயற்பாலது என வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை? செய்யத்தக்க அறச்செயலை செய்ய வேண்டும். மன்னனும் மாசற கற்றோடும் சீர்தூக்கின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மன்னனும் மாசற கற்றோடும் சீர்தூக்கின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். மூதுரை. ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். 225 பாடல்கள். நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமர குருபரரின் காலம் என்ன? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், 2 டைம் கேட்டிருக்காங்க. நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமர குருபரரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படும் இடம் எது? பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். மனித நாகரிக தொட்டில் லெமூரியா. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நான்மணிக்கடிகை என்பதன் பொருள் யாது? நான்மணிக்கடிகை என்பதன் பொருள். ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல கேட்டிருக்காங்க. 4 மணிகள் கொண்ட அணிகலன் தான் நான்மணிக்கடிகை. பழமொழி 400 நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? பழமொழி 400 நூலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோட எண்ணிக்கை மொத்தமா 34 அதிகாரம் இருக்கும். சரிங்களா? அதாவது பழமொழி 400 நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 3 அரணாடிட்டரி. அந்த பழமொழி 400ல 34 அதிகாரங்களை கொண்டது.
இன்னா 40 எத்தனை கூடா செயல்களை பற்றி கூறுகிறது? எத்தனை அந்த இன்னா செயல்கள் தான் கூடா செயல்கள் சொல்லியிருக்கோம். எத்தனை செயல்களை பத்தி சொல்லுது? 164 இன்னா செயல்கள். பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர் எது? பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர். பூதஞ்சேந்தனார் யாருன்னு பாத்தீங்கன்னா இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், இன்னா 40 கபிலர். அப்ப பூதஞ்சேந்தனாரோட ஊர் எது? மதுரை. அதாவது மதுரை தமிழாசிரியரோட மகன் தான் பூதஞ்சேந்தனார், மகனார் அப்படின்னு சொல்லும். செரு அடுதோல் நல்லாதன் என நல்லாதனாரை சிறப்பிப்பது எது? செரு அடுதோல் நல்லாதன் என நல்லாதனாரை சிறப்பிப்பது எது? பாயிரம். ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல பார்க்கலாம். அடுத்து கனி மேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கனி மேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் திணைமாலை 150. 7வது இயற்றினது கனிமேதாவியார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திணைமாலை 150 இவர் தான் இயற்றியிருப்பாரு. காரியாசன் யாருடைய ஒரு சாலை மாணாக்கர் ஆவார்? காரியாசன் யாருடைய ஒரு சாலை மாணாக்கர்? கனிமேதாவியார். முதுமொழி காஞ்சி எத்தனை பாடல்களால் ஆனது? முதுமொழி காஞ்சி எத்தனை பாடல்களால் ஆனது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல பார்க்கலாம். 100 பாட்டு. மொத்தம் எத்தனை அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 அதிகாரம், 100 பாட்டு. அதியமானின் போர் திறத்தை உணர்த்தி தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? அதியமானோட போர் திறத்தை உணர்த்தி தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். ஔவையார் எழுதிய மூதுரை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஔவையார் எழுதிய மூதுரை நூலில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை 31. ஆசார கோவை என்பதன் பொருள் யாது? ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். அதாவது முனைப்பாடியார் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறநெறிச்சாரத்தை இயற்றினது தான் முனைப்பாடியார். அறநெறிச்சாரத்தை இயற்றிய முனைப்பாடியார் பாத்தீங்கன்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சமண புலவர் அப்படின்னு சொல்லியிருக்கும். குமர குருபரர் அறிந்த மொழிகளில் பொருந்தாதது எது? சேம் கொஸ்டின், எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய வினா. குமர குருபரர் அறிந்த மொழிகளில் பொருந்தாதது ஆங்கிலம், தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இந்த கொஸ்டின் அப்படியே குரூப் 4ல வந்திருக்கும். கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழின் என்று சங்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழ் என்று சங்கம் பற்றி குறிப்பிடும் நூல் மணிவாசகம், அதாவது திருவாசகம் சொல்லியிருக்கோம். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனாரின் காலம் என்ன? நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார், அவரோட காலம் என்ன? கிபி 200க்கு முற்பட்டது அப்படின்னு இருக்கும். தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? பழமொழிய முதுசொல் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னா 40 எந்தெந்த உணவுகளை உண்ணாமை உணர்த்தப்படுகிறது? எந்தெந்த உணவுகளை உண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்த்திருப்பாங்க. அது எந்தெந்த உணவு? கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை. இனியவை 40 நூலில் கூறப்பட்டுள்ள இனிய செயல்களின் எண்ணிக்கை எத்தனை? இனியவை 40 நூலில் கூறப்பட்டுள்ள இனிய செயல்களோட எண்ணிக்கை 124 இனிய செயல்கள். திரிகடுகம் என்னும் மருந்தின் கலவையில் இல்லாதது எது? திரிகடுகம் என்னும் மருந்தின் கலவையில் இல்லாதது ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3 தான். 7வது நூலில் கூறப்படும் அறக்கருத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 7வது நூல்ல அறக்கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, அதோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 6 அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. காரியாசனின் இயற்பெயர் யாது? காரியாசனின் இயற்பெயர், காரி அப்படிங்கிறது இயற்பெயர். காரி என்பது பாத்தீங்கன்னா அவரோட இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் வந்த பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதுமொழி காஞ்சி எந்த யாப்பு அணியினால் பாடப்பெற்றது? முதுமொழி காஞ்சி எந்த யாப்பு அணியினால் பாடப்பெற்றது? குறள்வெண் செந்துரை. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களோட எண்ணிக்கை
33 பாட்டு பாத்தீங்கன்னா புறநானூற்றுல பாடியிருப்பாங்க. சோ அப்ப அகநானூறுல எத்தனை பாடியிருப்பாங்க அப்படின்னா 4, குறுந்தொகையில 15, நற்றிணையில 7, புறநானூறுல 33 அப்படின்னு சொல்லி டோட்டலா 59 பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. இது ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் யார்? தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். அதாவது பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தனிப்பாடல்கள் தொகுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆசாரக்கோவை நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆசாரக்கோவை நூலில் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் 100 வெண்பாக்கள். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்ற பாடலை எழுதியவர் யார்? இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக முனைப்பாடியார். அதாவது அறநெறிச்சாரத்துல இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கும். அதுல முனைப்பாடியார் வந்து பாடியிருப்பாரு. குமர குருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்களுள் பொருந்தாதது. குமர குருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்களுள் பொருந்தாதது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குமர குருபரரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் வரும். திருக்குற்றால குறவஞ்சி. அப்ப திருக்குற்றால குறவஞ்சி யார் இயற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிகூட ராசவ கவிராயால் இயற்றப்பட்டது. மத்த 3மே வந்து குமரகுருபரர் தான் இயற்றினார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை 3மே குமரகுருபரோடது. திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறது திரிகூட ராசவ கவிராயர். கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களை பழந்தமிழர் எவ்வாறு அழைத்தனர்? கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களை பழந்தமிழர் எவ்வாறு அழைத்தனர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி தேர்வுல கேட்பாங்க. யவனர். நாலடியார் முப்பாலில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. நாலடியார்ல முப்பால் இருக்கும். சோ அதுல அறத்துப்பால் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை? 13 அதிகாரம். நாலடியார்ல பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல 13. சோ அப்ப பொருட்பால்ல எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்பால்ல பாத்தீங்கன்னா 24, அறத்துப்பால்ல 13, இன்பத்துப்பால்ல 3. மொத்தமா டோட்டலா 40 அதிகாரம். சரிங்களா? டோட்டல் 40 அதிகாரம். அறத்துப்பால்ல 24, பொருட்பால்ல அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, இன்பத்துப்பால்ல பாத்தீங்கன்னா 3. டோட்டலா 40. நான்மணிக்கடிகையில் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடல்கள் என்னென்ன? நான்மணிக்கடிகை வந்து ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருப்பாரு. எந்தெந்த பாடல்கள் வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 100. உலக வசனம் என்று அழைக்கப்படும் 14 கீழ்கணக்கு நூல் எது? உலக வசனம் என்று அழைக்கப்படும் 14 கீழ்கணக்கு நூல். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். பழமொழி 400. இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்தில் வணங்காம இன்னா என கூறப்படாத கடவுள் எது? இன்னா நாற்பதுல கடவுள் வாழ்த்துல வணங்காதது இன்னா அப்படின்னு சொல்லி கூறப்படாத கடவுள் எது? விநாயகர். அதாவது இன்னா நாற்பது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவன், பலராமன், திருமால் அதுக்கப்புறம் முருகன் ஆகிய 4 பேரையும் வணங்காம என்ன அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லியிருப்பாரு. சோ அதுல சொல்லியிருப்பாரு. அதுல சொல்லாதது கடவுள் பாத்தீங்கன்னா விநாயகர் தான். சலவர் என்பதன் சொல்லும் பொருளும் என்ன? சலவர் அப்படிங்கிறதுக்கான சொல் வஞ்சகர். திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார் பிறந்த ஊர் எது? திரிகடகத்தோட ஆசிரியர் நல்லாதனார் பிறந்த ஊர் திருத்து என்னும் ஊரில் பிறந்தார். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். ஏலாதில் உள்ள மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏலாதில் இருக்கக்கூடிய மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 81 வெண்பா. சிறப்பு பாயிரம் மற்றும் தற்சிறப்பு பாயிரம் உட்பட ஏலாதியில மொத்தமா 81 வெண்பா இருக்கு. பூவாது காய்க்கும் மரம் உள்ள என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். பூவாது காய்க்கும் மரம் உள்ள என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். காரியாசன் எழுதிய அந்த சிறுபஞ்சமூலத்துல மேதையர் பிறர் உணர்த்தாமல் தாமே உணர்வர் என்பதற்கு இவை உண்மையாக்குகிறார். அதாவது பூவாது காய்க்கும் மரவுல அப்படிங்கிற அந்த பாடல் வரியை உண்மையாக்குவார். ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம். இதில் ஆறுகளி என்பதன் பொருள் என்ன? ஆறுகளி என்பதன் பொருள் நிறைந்த ஓசையுடைய கடல். அதியமானின் முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது எது? அதியமானோட முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? கரும்பு. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் பாடி ஔவையார். 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன். சங்ககால ஔவையாரா, இடைக்கால ஔவையாரா, அறநூல் புலவர் ஔவையாரா? அறநூல் புலவர் ஔவையார் தான் வந்து பாடியிருப்பாங்க. சங்ககால ஔவையார் கிடையாது.
பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். பெருவாயின் முள்ளியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவையோட ஆசிரியர், கயத்தூர். அறநெறிச்சாரம் எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல்? அறநெறிச்சாரம் எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல்? முனைப்பாடையர் எழுதியிருப்பாரு. எந்த நூற்றாண்டு? கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா என்ற வரி உணர்த்துவது என்ன? முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா என்ற வரி உணர்த்துவது கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லி உணர்த்துது. முன்னீர் வழக்கம் என்று கடற் பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? முன்னீர் வழக்கம் என்று கடற் பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். நாலடியாரில் முப்பாலுக்கும் உரை கண்ட உரையாசிரியர் யார்? நாலடியார்ல முப்பாலுக்கும் உரை கண்ட உரையாசிரியர் தருமர். நாலடியார முப்பாலா பகுத்து முதல்ல உரை கண்டவர் பாத்தீங்கன்னா தருமர் தான். அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம் என்ற நூலின் மேற்கோள். அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம் அப்படிங்கிறது எந்த நூலோட மேற்கோள்? நான்மணிக்கடிகை. தமக்கு மருத்துவர் தாம் என்ற பழமொழி உணர்த்தும் நூல். தமக்கு மருத்துவர் தாம் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய நூல் எது? பழமொழி 400 தான். ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா என்ன கூறியவர் யார்? கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. இன்னா. இன்னார் ஆசிரியர் பாத்தீங்கன்னா கபிலர். பூதஞ்சேந்தனாரின் காலம் என்ன? பூதஞ்சேந்தனாரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பூதஞ்சேந்தனார் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை என கூறும் நூல் எது? தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை என கூறும் நூல் திரிகடுகம். உடல் தளர்ந்தாலும் சான்றாண்மை குறையாமல் இருப்பது தூய்மையானவர் தொழில் அப்படின்னு சொல்லி திரிகடுகத்துல சொல்லியிருப்பாங்க. ஏலாதி மருந்தமைப்பில் முதன்மையாக உள்ள பொருள் எது? ஏலாதியில முதன்மையான மருந்து பொருள் எது? ஏலம் என்பதை முதன்மையாக கொண்டது. கண்வனப்பு கண்ணோட்டம் என்று பாடியவர் யார்? கண்வனப்பு கண்ணோட்டம் காரியாசன். சிறுபஞ்ச மூலத்துல பாட்டு இருக்கு, இந்த பாட்டு இருக்கும். அடுத்து முதுமொழி காஞ்சி எந்த திணையின் துறைகள் ஒன்று? முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது எந்த திணையின் துறைகள் ஒன்று? காஞ்சி திணை. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? இது வந்து புறநானூற்று பாடல். இதை பாடினது யார்? பேசிக்கான கொஸ்டின் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஔவையார். ஔவையாரின் எறும்பும் தன் கையால் என்ஜான் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? எறும்பும் தன் கையால் என்ஜான் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தனிப்பாடல் திரட்டு. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை என ஆசாரக்கோவை கூறுகிறது? நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி ஆசாரக்கோவை சொல்லுது. தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 8 நற்பண்புகள் பாத்தீங்கன்னா நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் சொல்லியிருப்பாங்க. அறநெறிச்சாரத்தில் அறக்கதிர் பெற எது எருவாக இடப்பட வேண்டும்? அறநெறிச்சாரத்துல அறக்கதிர் பெற எது எருவாக இடப்பட வேண்டும்? வாய்மை. குமரகுருபரரின் பெற்றோர் யார்? குமரகுருபரரின் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி. குமரகுருபரர் பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் பிறந்திருப்பாங்க. கிமு 10ஆம் நூற்றாண்டில் சாலமன் அரசனுக்கு தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்னென்ன பொருட்கள்? 10ஆம் நூற்றாண்டுல அரசன் சாலமனுக்காக யானை தந்தம், மயில் தோகை, வாசனை பொருட்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது என்ன? நாலடியார். நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் உள்ளன? நான்மணிக்கடிகையில ஒவ்வொரு பாட்டிலையும் எத்தனை அறக்கருத்து இருக்கு? 4 அறக்கருத்துக்கள் இருக்கும். பாம்பரியும் பாம்பின் கால் என்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? பாம்பரியும் பாம்பின் கால் பழமொழி 400 தான். பழமொழி 400 ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 அரையனார். கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க.
சைவ சமயம். கலரும் என்பதன் சொல்லும் பொருளும் என்ன? கலரும் அப்படிங்கிறதுக்கான பொருள். கலரும் அப்படின்னா பேசும். திரியேடுகம் ஆசிரியர் நல்லாதனாரின் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆன்சர் சொல்லும் போது திருநெல்வேலி மாவட்டம் திருத்து அப்படின்னு சொல்லி. கனி மேதாவியாரின் காலம் என்ன? கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. சாதனைக்கு வயது தடை என்று அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எந்த வயசுல பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றுங்கிறது ரொம்ப முக்கியம். 11வது வயசுல பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பாரு பாரதியார். மேதை என்னும் சொல்லின் பொருள். மேதை அப்படிங்கிற சொல்லோட பொருள் அறிவு நுட்பம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மூதுரை என்ற சொல்லின் பொருள் யாது? மூதுரை என்ற சொல்லிற்கான அர்த்தம். ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின் தேர்வுல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லி பேர். பெருவாயின் முள்ளியார் இயற்றிய ஆசார கோவை எவற்றுள் ஒன்று? பெருவாயின் முள்ளியார் இயற்றிய ஆசார கோவை 14 மேல்கணக்கா, 14 கீழ்கணக்கா, ஐஞ்சிறுங்காப்பியமா, சிற்றிலக்கியமா? 14 கீழ்கணக்கு நூல். பைங்கூல் என்பதன் பொருள் என்ன? பைங்கூல் பசுமையான பயிர். குமரகுருபரர் எந்த ஊரில் பிறந்தார்? குமரகுருபரர் எந்த ஊரில் பிறந்தார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் எக்ஸாம்ல வரக்கூடிய வினா. திருவைகுண்டம். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கலல் கொள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல வந்திருக்கு. சிலப்பதிகாரம். நாலடியாரில் முதலில் உள்ள இயல் எது? நாலடியார்ல முதல்ல இருக்கக்கூடிய இயல் எது? துறவரவியலை முதன்மையாக கொண்டது. நான்மணிக்கடிகை ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் பாத்தீங்கன்னா எந்த சமயத்தை சேர்ந்தவர்? வைணவ சமயம். 14 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் எக்ஸாம்ல வந்தவினா. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி 400. நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா என கூறும் நூல். கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. இன்னா அப்படின்னா இன்னா நாற்பது. சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? நோட் பண்ணிக்கோங்க. சலவர் என்பதன் எதிர்ச்சொல். சலவருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வஞ்சகர். சோ அதுக்கு ஆப்போசிட்டான சொல்லு நல்லவர், அதாவது வஞ்சகம் இல்லாதவர். நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். இதில் வனப்பு என்பதன் பொருள் என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல கேட்டிருக்காங்க. வனப்பு, வனப்புனா அழகு. கனி மேதாவியாரின் இயற்பெயர் சிறப்பு பெயர் என்ன? கனி மேதாவியாரோட இயற்பெயர் சிறப்பு பெயர் கனி மேதையர். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதைகளை அனுப்பியவர் யார்? விக்டர் ஹியூகோ. முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை அதிகாரம்? முன்னைய பார்த்திருப்போம் 100 பாட்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் வீதமாக 100 பாடல் இருக்கும். சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடிய பெண் கவிஞர் யார்? சங்க காலத்துல மிகுதியான பாடல்களை பாடிய பெண் கவிஞர் ஔவையார். ஔவையார் காலத்தில் வாழ்ந்த புலவர்களுள் பொருந்தாதவர் யார்? நோட் பண்ணிக்கோங்க. ஔவையார் காலத்தில் வாழ்ந்த புலவர்களுள் பொருந்தாதவர் திருவள்ளுவர். ஆசாரக்கோவை பாடல்கள் எந்த பாவகையை சேர்ந்தவை? ஆசாரக்கோவை பாடல்கள் எந்த பாவகையை சேர்ந்தவை? வெண்பா. ஆசாரக்கோவை பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுக்க நூல். நட்டல் என்பதன் பொருள் என்ன? நட்டல் என்பதன் சொல்லும் பொருளும் அதோட பொருள் என்ன? நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரிப்பேர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குமர குருபரர். திங்களோடும் சிலும்பருதி தன்னோடும் என தமிழின் பழஞ்சிறப்பை பாடியவர் யார்?
திங்களோடும் செழும்பரி தன்னோடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பழஞ்சிறப்பை பாடியவர் பாரதிதாசன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என கூறும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? நாலடியார். கடிகை என்பதன் பொருள் யாது? அதாவது ரொம்ப முக்கியம், கடிகை அப்படிங்கிறதுக்கான பொருள் தெரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கடிகை என்பதன் பொருட்கள்ல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கடிகைனா பொருந்தாததுன்னா காரமான பொருள் பொருந்தாது. அதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. கடிகைனா அணிகலன். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க. தோல் வலைன்னு அர்த்தம். அதே மாதிரி கடிகைனா துண்டு, அதுக்கப்புறம் கட்டுவடம்னு சொல்லலாம். அடுத்து மூன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? மூன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பழமொழி நானூரோட ஆசிரியர். 4ஆம் நூற்றாண்டு. தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன? கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு இன்னா அப்படின்னா இன்னா 40. மலர்தலை ஞாலம் என்பதில் ஞாலம் என்பதன் பொருள். மலர்தலை ஞாலம் என்பதில் ஞாலம் என்பதன் பொருள். ஞாலம்னா உலகம். தூற்றின் கண் தூவிய வித்து இதில் தூறு என்பதன் பொருள் யாது? தூற்றின் கண் தூவிய வித்து இதில் தூறு என்பதன் பொருள். ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். தூறு அப்படின்னா புதர். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு இது இடம்பெற்ற நூல். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு இந்த பாடல் இடம்பெற்ற நூல். ஏலாதி. காரியாசன் மதுரை தமிழாசிரியர் எவரிடம் கல்வி கற்றார்? காரியாசன் மதுரை தமிழாசிரியர்கிட்ட எவரிடம் கல்வி கற்றார்? மதுரை தமிழாசிரியர். இதுல ஆன்சர் இருக்கு, படிச்சிருப்பீங்க. மாக்காயனார். மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன? மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். முதுமொழி காஞ்சி. அதியமானின் தலைநகராக செயல்பட்டது எது? பேசிக்கான கொஸ்டின். தகடூர், தர்மபுரி. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என கூறிய தெய்வம் அந்த தேவி. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டினா இருக்கும். கலைமகள், அந்த வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக அந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். ஒப்புரவு என்பதன் சொல்லும் பொருளும் என்ன? ஒப்புரவு என்பதன் சொல்லும் பொருள். ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல வந்திருக்கு. முனைப்பாடியாரின் ஊர் எது? முனைப்பாடியார். முனைப்பாடியார் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அறநெறிச்சாரத்தை ஏற்றினவர். அவரோட ஊர் எது? திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊர் தான் வந்து அவரோட ஊர். தமிழ்கெழு கூடல் என்று மதுரையை சிறப்பிக்கும் நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல கேட்டிருக்காங்க. தமிழ்கெழு கூடல் என்று மதுரையை சிறப்பிக்கும் நூல் புறநானூறு. நாலடியாரை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியாரோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா வேளாண் வேதம். சோ இதுல இருக்கக்கூடிய மொத்த வெண்பாக்கள் எத்தனை? 400 வெண்பாக்கள். நான்மணிக்கடிகையில் கடவுள் வாழ்த்துடன் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? நான்மணிக்கடிகையில கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை இருக்கு? 106. அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தமா 104 இருக்கும். பிளஸ் 2 கடவுள் வாழ்த்து செயலோட சேர்த்து 106. நுணலும் தன் வாயால் கெடும் என்பதில் நுணல் என்பதன் பொருள் என்ன? நுணலும் தன் வாயால் கெடும் என்பதில் நுணல் என்பதன் பொருள் தவளை. தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு இன்னா 40. மயரிகள் அறலராய் மாண்புடையார் சேரும் திரு இதுல மயரி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? மயரி அப்படின்னா ஆப்ஷன் பி மயக்கம். திரிகடுகம் பாடலில் இடம்பெறும் அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள எதை நீக்கும்? திரிகடுகம் பாடல் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள எதை நீக்கும்? அறியாமையை நீக்கும். ஏழாதியில் உள்ள 4 அடிகளில் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்படுகிறது? ஏழாவது இருக்கக்கூடிய அந்த 4 அடியில எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க? 6 அறக்கருத்துக்கள். 16வது வயதிலேயே தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? 16வது வயதிலேயே தந்தையோட போர்ப்படையில தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர்.
காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் சொல்லக்கூடிய நூல். முதுமொழி காஞ்சி. ஔவையார் தூது சென்றது யாருக்காக? ஔவையார் தூது சென்றது யாருக்காக? பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதியமானுக்காக. ஔவையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? நோட் பண்ணிக்கோங்க. ஔவையார் இயற்றிய நூல்கள்ல பொருந்தாதது எது? குறிஞ்சிப்பாட்டு கபிலரோட நூல். மத்த மூணையும் பார்த்திடலாம். அசதிக்கோவை ஔவையார் தான். ஞானக்குரல், நல்வழி, மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். பொறையுடைமை என்பதன் பிரித்தெழுதுக. பொறையுடைமை என்பதன் பிரித்தெழுதுக. பொறை பிளஸ் உடைமை. வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி. இதில் வன்சொல் என்பதன் பொருள் என்ன? வன்சொல் என்பதன் பொருள். வன்சொல்னா கடுஞ்சொல்னு அர்த்தம். இந்த பாட்டு அறநெறிச்சாலத்தில் இருக்கும். அடுத்து சகலகலா வள்ளி மாலை நூலின் ஆசிரியர் யார்? சகலகலா வள்ளி மாலை நூலின் ஆசிரியர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தேர்வுல கேட்டிருக்காங்க. குமர குருபரர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய பொன்மொழி? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது யாருடைய பொன்மொழி? பேசிக்கான கொஸ்டின், ஔவையார். நாலடியார் உரைவளம் என்பது எதனை உள்ளடக்கிய நூல்? நாலடியாரோட உரைவளம் அப்படிங்கிறது எதனை உள்ளடக்கிய நூல்? கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. நாலடியாரின் பல உரைகள் உள்ளடக்கினது தான் நாலடியாரின் உரைவளம். நான்மணிக்கடிகை பாடல்கள் எந்த பாவகையை சேர்ந்தவை? நான்மணிக்கடிகை பாடல்கள் எந்த பாவகையை சேர்ந்தவை? வெண்பா, அதாவது இன்னிசை நேரிசை. பழமொழி 400 குறிப்பிடப்படும் பாரி மகளிரின் பெயர்கள் என்ன? இது அப்படியே தேர்வுல வந்திருக்கு. பழமொழி 400 சொல்லியிருப்பாங்க பாரியோட மகளோட பேர் அங்கவை, சங்கவை. அதாவது பாத்தீங்கன்னா பாரி மகளிரான அங்கவையும் சங்கவையும் இரவலர்களுக்கு உலை நீரில பொன்னிட்டு தந்த செய்திய இந்த பழமொழி 400 சொல்லும். சோ அதனால அந்த பழமொழி 400 இந்த பேர் இருக்கும். ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா. இதில் ஊன் என்பதன் பொருள் யாது? ஊன் என்பதன் பொருள். அதாவது பிற உயிரின் இறைச்சியை, அதாவது ஊன்னா இறைச்சி, சரிங்களா? ஊன் அப்படிங்கிறது இறைச்சி. அந்த பிற உயிரின் இறைச்சியை உண்டு தன் உடலை பெருக்குவது இன்னாதது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருப்பாங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா நாற்பது கபிலர், சரியானது. இணையவை நாற்பது பூதஞ்சேந்தனார், சரி. சிறுபஞ்ச மூலம் பாத்தீங்களா, சரியா தவறா இருக்கு. கூடலூர் கிளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது தவறு. சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர்னா காரியாசன். அப்ப கூடலூர் கிளார் என்ன பண்ணிருப்பாரு? முதுமொழி காஞ்சி தான் கூடலூர் கிளார். ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார் சரியானது. இப்ப பொருந்தாத இணைனா ஆப்ஷன் சி. பால் பற்றி சொல்லா விடுதலும். இதில் பால் பற்றி என்பதன் பொருள் என்ன? பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்க சார்பு. கனிமேதாவை இயற்றிய திணைமாலை 150 எந்த திணை நூலாகும்? கனிமேதாவை இயற்றிய திணைமாலை 150 எந்த திணை நூல்? அகத்திணையா, புறத்திணையா, நீதி நூலா, இலக்கண நூலா? அகத்திணை நூல். விதையாமை நாறுவ வித்துள. இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன? விதையாமை நாறுவ வித்துள. இதில் பயின்று வந்துள்ள அணி, அதாவது விதைக்காமல் முளைக்கும் விதையை போல மேதையர் பிறர் உணர்த்தாமல் உணர்வர் என்பதில் என்ன அணி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. துவா 10 இல்லை 10 அல்ல 10 அப்படிங்கிறது எந்த நூலோட அதிகாரங்கள்? முதுமொழி காஞ்சி. அதாவது மதுரை கூடலூர் கிளார் எழுதிய அந்த முதுமொழி காஞ்சியில இந்த 10 அதிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கும் 10 பத்துக்கள். சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது என அதியமானை பாடியவர் யார்? அதியமானை பாடியவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசிக்கான கொஸ்டின் தான். அதியமான ஔவையார். தனிப்பாடல் திரட்டு நூலை யாருடைய வேண்டுகோளின்படி தொகுத்தார்? தனிப்பாடல் நூலை தொகுத்திருப்பாங்க. யாருடைய வேண்டுகோளின்படி தொகுத்தார்? சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுத்திருப்பாரு. ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க. ஆசார வித்து என பெருவாயின் முள்ளியார் குறிப்பிடுவது எத்தனை நற்பண்புகளை? ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவில சொல்லியிருப்பாரு. எத்தனை நற்பண்புகளை சொல்லியிருக்காரு? 8 நற்பண்புகள். ஈதலே வித்தாக அப்படின்னு சொல்லி அறநெறிச்சாரம் சொல்லும். அந்த ஈதலே வித்தாக அப்படிங்கிற அறநெறிச்சாரத்துல எது விதையா உருவாக்கப்படுகிறது? எது விதையாக உருவகிக்கப்படுகிறது? ஈகை, அதாவது கொடை.
குமர குருபரர் இயற்றிய தமிழ் இலக்கிய வகை எது? மகாகாப்பியமா, சிற்றிலக்கியமா, புதுக்கவிதையா, நாவல்களா? சிற்றிலக்கியங்கள் தான் இயற்றியிருப்பாரு. லாஸ்ட் கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பன்னாட்டு சிந்தனை வரிக்கு உரியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமா 150 வினாக்களை பார்த்திருப்போம். ஸோ அந்த 150 வினாக்களை போக மற்ற இன்னும் அந்த தமிழை பத்தின நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து தனியாவே ஒரு 100 கொஸ்டினை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ மறக்காம இந்த 150 வினாக்கள்ல நீங்க எத்தனை வினா உங்களுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி மறக்காம உங்க மனசுல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மள ஃபாலோ பண்ணாம பார்த்துருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.